எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ReactJS என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ReactJS என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் JavaScript library for building dynamic and interactive user interfaces. யூசர் இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் நெட்டில் பார்க்குறது அண்ட் மொபைலில் பார்க்குறது டெஸ்க்டாப்பில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ReactJS வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ராக்டிவிட்டியான யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ReactJS யார் வந்து உருவாக்குனான்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா. ஸோ மெட்டானா உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்காது. மெட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி தான் மெட்டா. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா, எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் தி சீன்ஸ் ReactJS யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ReactJS வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UI லைப்ரரி, இது வந்து ஃப்ரேம்வொர்க் கிடையாது. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும், லைப்ரரினா என்ன, ஃப்ரேம்வொர்க்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். லைப்ரரி அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் வேல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், JavaScript லைப்ரரி யூஸ் பண்ணி. அப்போ என்ன பண்ணுது, ப்ரைமரி திங் ஃபார்ம் வேல்யூஷன் மட்டும் பண்ணுது. அது இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஸ்லைடர், அது என்ன பண்ணுது, உங்களோட ஸ்லைடர் மட்டும் தான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் பண்ணும். கரெக்டாக? இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணுது அப்படின்னா நம்ம லைப்ரரி கால் பண்ணுவோம். ஸோ React வந்து ஏன் நம்ம லைப்ரரி கால் பண்ணுறோம் அப்படின்னா ReactJS நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸஸ் மட்டும் தான் பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ் பேக் அண்ட் ரைட் பண்ணோம் அப்படின்னா அது வேறு டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ரேம்வொர்க் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்வொர்க்கில் வந்து ஒரு சாஃப்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணதுக்கான தேவையான எல்லா டூல்ஸுமே உள்ள இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் வேறு பேஜ் நேவிகேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வந்து நம்ம ரவுட் வச்சு நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபிச்சிங் அண்ட் நெட்வொர்க் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரேம்வொர்க்கில் வந்து ஒரு சாஃப்ட் டெவலப் பண்ணதுக்கான எல்லா டூல்ஸுமே உள்ளே இருக்கும். அண்ட் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் திங்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா React is based on components. ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படின்னா ரீயூசபிள் கோட். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு நேவிகேஷன் பார் வச்சுருக்கீங்க, அது நிறைய பேஜில் ரெஃப்ளெக்ட் ஆகணும்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாத்தையுமே இதே கோட் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அந்த சினரியோவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நேவ் பாரை வந்து காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பேஜில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றி ஃபீச்சர் வந்து நம்ம காம்போனன்ட்ஸ் சொல்லி தனியாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா Reactல வந்து எல்லாமே காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் UI பில்ட் பண்ணதுனால UIயில் வந்து நீங்கள் பார்க்க ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் எடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்கிற ஒரு காம்போனன்ட், மேலே உள்ள காம்போனன்ட், அண்ட் போஸ்ட் பார்க்குற காம்போனன்ட், லைக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது ஒரு காம்போனன்ட், எல்லாமே காம்போனன்ட். ஸோ உங்களோட பேஜ் UI இருக்கட்டும், இல்லை ஏதாவது UI ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து React காம்போனன்ட்ஸ் தான் கால் பண்ணுவோம். ஸோ காம்போனன்ட் பற்றி ஒரு செப்பரேட்டாக வீடியோ நான் போடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் ஏன் ReactJS உருவாக்குனாங்க, இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம், என்ன எதனால உருவாக்குனாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ReactJS இல்லாத போது நம்ம எப்படி பில்ட் பண்ணுவோம் அப்ளிகேஷன்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். HTML, CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். HTML ஃபார் ஸ்ட்ரக்சர், CSS ஃபார் ஸ்டைலிங் அண்ட் JavaScript ஃபார் லைப்ரரி. அண்ட் ஒரு வெப் பேஜில் மேனிபுலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் JavaScript DOM யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஃபைன். பட் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் UI வாஸ் போரிங். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பேஜில் ஏதாவது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி ஒரு நியூ பேஜ் உங்களுக்கு தரும். ஸோ அந்த சமயத்தில் என்னென்ன ட்ராபேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா நியூ பேஜ் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக திருப்பி டேட்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். செகண்ட் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ட்ராபேக்ஸ். இதுதான் நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா MPAன்னு கால் பண்ணுவோம், மல்டி பேஜ் அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ணுவோம். ஸோ ஒரு 10 years பிஃபோர் நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன், எல்லா வெப்சைட்டுமே இந்த MPA தான் வந்துச்சு. பட் இப்போ வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா SPA. ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் வந்து ஒரு ஆப்பில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், ரிஃப்ரெஷ் ஆகாமல் தெரியாது உங்களுக்கு, ஆனால் அந்த ஒர்க் ஃப்ளோ கேரி ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? இந்த ஒர்க் ஃப்ளோ நம்ம வந்து SPAன்னு கால் பண்ணுவோம், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஸோ இதான் இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கும் மல்டி பேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம் வித்தவுட் டேட்டா ரீலோடிங். ஸோ ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் ஆகாமலேயே ஒரு ஆப் ஃப்ளோ எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் வித் பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மண்ட்டாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த SPA வந்து யாரெல்லாம் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நிறைய கம்பெனிஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ பாப்புலர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் வந்து ஆங்குலர் ஒன்று கிரியேட் பண்ணாங்க, ஃபேஸ்புக் வந்து ReactJS உருவாக்குனாங்க. ஓகே, அண்ட் இது மாதிரி வந்து நிறைய JavaScript லைப்ரரி இருக்குங்க, இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ReactJS வந்து எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு 10 years பிஃபோர் நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன், ஸோ React வந்து கிரியேட் பண்ணது யார்? ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்கு ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் அது. ஸோ அவங்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப்னால நிறைய லாஜிக் இருந்தது. ஸோ நிறைய பேஜஸ் இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு லைக் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், திருப்பி ரிஃப்ரெஷ் ஆச்சு. அண்ட் ஏதாவது ஷேர் பண்ண வச்சுக்கோங்களேன், திருப்பி ரிஃப்ரெஷ் ஆச்சு. ஸோ ஒரு பேஜில் என்ன இன்ட்ராக்ஷன் பண்ணாலுமே இது வந்து திருப்பி ரிஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இது ஒரு ட்ராபேக். அண்ட் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்துச்சு. ஸோ நிறைய வாட்டி ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப்பில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். கரெக்டாக? அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட் வந்து அந்தளவுக்குலாம் இப்போ உள்ள மாதிரி கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நினச்சாங்க. அண்ட் அந்த சமயத்தில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த பீரியடில் வந்து கூகுள் வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா AngularJS சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஆங்குலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அப்போ வந்து AngularJS சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து யோசிக்கும் போது நம்மளே ஒரு டெக் ஜாயின்
கம்பெனி. நம்ம வந்து கூகுளோட ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து கூகுள் வந்து நம்ம சூ பண்ணிட்டாலோ இல்லை சம்டைம்ஸ் அவங்க வந்து மாற்றிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி வந்து ஒரு டெக் கம்பெனி வந்து வேறு டெக் கம்பெனி டிபெண்ட் இருக்கக்கூடாது இல்லையா? அந்த பர்பஸ்க்காக நம்ம ஏன் நம்மளோட ஓன் ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணக்கூடாது, ஃப்ரேம்வொர்க் லைவ் கிரியேட் பண்ணக்கூடாது சொல்லி நினச்சாங்க. அந்த சமயத்தில் ஃபேஸ்புக் டீமில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஜார்டன் வால்க் சொல்லிட்டு, ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ReactJS சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனார். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி. ஸோ இப்போ ReactJS பார்க்கணும் இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான் ReactJS சொல்லிட்டு. ஸோ இந்த ReactJS என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்மண்ட்டாக பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரோட்டோடைப் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரோட்டோடைப் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனோட ஃபுல் வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஷார்ட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணி தான் ப்ரோட்டோடைப்னு கால் பண்ணுவோம். ஓகே ரைட். அண்ட் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பை பண்ணாங்க. கரெக்டாக? ஸோ இந்த பை பண்ணும்போது ஃபேஸ்புக் டெக்னாலஜி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ReactJS வந்து ReactJS வந்து ரீநேம் பண்ணிவிட்டு பப்ளிக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ யார் வேணால் ReactJS வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்படி தான் ReactJS உருவாச்சு. ஸோ ReactJS உருவான காலம் பார்த்தீங்கன்னா 2013 அண்ட் அப்போ தான் ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வெர்ஷன். அண்ட் லேட்டர் ஆன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ReactJS வச்சு ஃபேஸ்புக் யூவையும் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூவையும் ரெண்டுமே டெவலப் பண்ணாங்க. ஸோ ரைட், இப்போ வந்து React வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ட்ரெடிஷனல் நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML, CSS அண்ட் JavaScript DOM வச்சு நம்ம மேனிபுலேட் பண்ணுவோம். கரெக்டாக? அது என்ன பண்ணுவோம், உங்கள் வெப்பேஜை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரம் HTML டேக்ஸ்லேருந்து DOM-ஆக கன்வெர்ட் பண்ணோம். கரெக்டாக? DOM நோட்ஸை கன்வெர்ட் பண்ணணும், டேக்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு JavaScript DOM அந்த சீரிஸ் போய் பார்த்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்மால் அப்ளிகேஷன்ஸில் இதுவே ஓகேங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து சின்ன அப்ளிகேஷன் நம்ம DOM மேனிபுலேஷன் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் பெருசாக எல்லாமே DOM மேனிபுலேஷன் நம்மளால் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் நிறைய கோட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ஆக்கணுக்காக தான் இந்த ReactJS வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த ReactJS பிஹைண்ட் சீன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து உங்கள் HTML வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு DOM-ஆக கிரியேட் பண்ணும். ஸோ React வந்து இது என்ன கால் பண்ணுறாங்க அப்படின்னா வர்ச்சுவல் DOM அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த வர்ச்சுவல் DOM என்ன இருக்கும் அப்படின்னா React வந்து அந்த DOM கிரியேட் பண்ணுது அண்ட் அந்த DOM-ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறீங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த எலமெண்ட் உங்கள் UIயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் ஆகும். ஸோ இட் டஸ் நாட் மேட்டர்ஸ். நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம், இல்லை ஃபோட்டோவில் வச்சிருக்கலாம், இல்லை எங்கே வேணால் வச்சிருக்கலாம், ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே எங்கே வேணால் வச்சிருக்கலாம். நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ஃபுல் அந்த DOM என்னென்ன தேவையோ அது மட்டும் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெர்ஃபார்மண்ட்டாக இருக்கும். ஸோ React வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேட்டிவ் பேராடைம் கால் பண்ணுவோம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ நீங்கள் UIயில் வந்து என்ன ஆகணும்னு நீங்கள் ஷோ பண்ணிட்டீங்கன்னா React ஆட்டோமேட்டிக்காக வந்து பில்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த Reactோட கான்செப்ட்ஸ் அண்ட் இதோட கீ கான்செப்ட் பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏன் நம்ம வந்து ReactJS கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு யூஸ். ஸோ யார் வேணாலும் HTML, CSS, JavaScript நாலேஜ் வச்சுருக்கவங்க வந்து ஈஸியாக ReactJS கற்றுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை ReactJS வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து JSXன்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் HTML எலமெண்ட்லேயே வந்து உங்கள் HTML கோட்லேயே வந்து நீங்கள் JavaScript வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சூப்பரான ஃபியூச்சர் அண்ட் JSX பற்றி ஒரு தனியாக வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லை ReactJS கற்றுக்கிங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய டெக்ஸ்ட் ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து MERN ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ MERN சொல்லுவாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்குது. ஸோ எல்லா கம்பெனிஸுமே இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக் தான் கேட்குறாங்க, MERN சொல்லிட்டு. ஸோ MongoDB, Express, React and N4 Node. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று இருக்குது, மீன் இருக்குது. அது வந்து MongoDB, Express, Angular and Node சொல்லியிருக்கோம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பேக் எண்ட் வந்து PHPலையோ இல்லை பைத்தானில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ReactJS யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ், நிறைய வெப்சைட் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து பேக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா PHP யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா ReactJS யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் திங் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஜாவா ஃப்ரேம்வொர்க்ஸ். ஸோ ஜாவா நிறைய பேர் கற்றுருப்பீங்க. ஜாவாவில் நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங் பூட் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேக் எண்ட் நீங்கள் API ரைட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்ட் UI மட்டும் நீங்கள் இன்ட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா ReactJS யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் வந்து சில அப்ளிகேஷன்ஸுங்க. ஸோ Reactலேயே பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது, ஃபேமஸான ஃப்ரேம்வொர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் Next.js, Remix.js, Gapsy அப்படின்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ React கற்றுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து சூப்பராக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் நிறைய கம்பெனி யூஸ் பண்ணுற டெக் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கரியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன் டிமாண்ட் ஸ்கில் செட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் நிறைய பேர் React யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த்தன் ஏரியாவில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, UK, துபாய் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி எல்லாம் React தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து React கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாப் ஆஃபர்லாம் கண்டிப்பாக அங்கே இருக்குது. அண்ட் ஈவன் நிறைய கம்பெனிஸ் லைக் Cognizant, Capgemini அண்ட் வாட் எவர், ஸோ எல்லா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸும் பார்த்தீங்க அப்படின்னா ReactJS யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, அண்ட் பிக் கம்யூனிட்டி சப்போர்ட்.
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ReactJS-ஓட பிஹைண்ட் சீன்ஸில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் டீம் இருக்குது, மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஆள் கிரியேட் பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் நம்பி நீங்கள் கற்றுக்கலாம். இது வந்து ஃபேட் அவுட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ பிக் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளம் நெட்டில் சர்ச் பண்ணாவே சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களை மாதிரியே நீங்கள் யாராவது ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான சொல்யூஷன் அதில் தெரிஞ்சிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ராப்ளமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெனிஃபிட் நான் பார்க்குறேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ReactJS-ல வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பில்ட் பண்ணணும், UI லைப்ரரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, நீங்கள் வந்து எல்லாமே ஃப்ரம் ஸ்டார்ட் டெவலப் பண்ண அவசியம் கிடையாது. அண்ட் ரிகார்டிங் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், React வந்து ஒரு காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ReactJS-ல வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா யூவையும் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ காம்பனன்ட்னா ரீயூசபிள், ஒரு சின்ன பிளாக்குமே வந்து ரீயூசபிளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேவிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அலர்ட் பாக்ஸாக இருக்கட்டும், ஒரு எரர் மெசேஜாக இருக்கட்டும், அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து காம்பனன்ட் கிரியேட் பண்ணதுனால மல்டிபிள் பேஜஸில் வந்து சேம் கோடை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கோடில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எல்லா பேஜ்லையுமே அஃபெக்ட் ஆயிரும். ரீயூசபிள், ஸோ விச் மீன்ஸ் ஒரு காம்பனன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலர்ட் காம்பனன்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு அலர்ட் பண்ண போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10-20 பேஜை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சப்போஸ் ஒரு கலர் உங்களுக்கு பிடிக்கல, கலர் நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 பேஜ் நீங்கள் மாடிஃபை பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அந்த காம்பனன்ட் ஃபைல், அந்த பேரண்ட் ஃபைல் எதுவோ நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சைல்டுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ரோச். ஒரு பெரிய அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ அந்த காம்பனன்ட் பேஸ் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து React கற்றுக்கிறதுனால நமக்கு என்ன நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, React கற்றுறீங்க வச்சுக்கோங்களேன், React நேட்டிவ் கற்றுக்கலாம். ஸோ React நேட்டிவ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து React நேட்டிவில் டெவலப் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆண்ட்ராய்ட், iOS அண்ட் விண்டோஸ் 3 ரன் ஆகும். விண்டோஸ் இப்போ அந்தளவுக்கு இல்லை, பட் ஆண்ட்ராய்ட், iOS வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அண்ட் ஈவன் டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் லைக் 360 VR வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன், React 360 மூலியமாக நீங்கள் வந்து VR அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் டிஜிட்டல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸில் வேணும், இல்லை விண்டோஸில் வேணும், மேக்கில் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ஒன்று இருக்குது, ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதை வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம் ReactJS நாலேஜ் வச்சு. ஓகே, அண்ட் ஃபைனலி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ReactJS கற்றுக்கலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள். ஸோ பாப்புலராக உள்ளது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், React, Angular, Vue, இந்த 3ல் வந்து எது டாப் சொல்லி நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய இன்டிமேண்ட் ஸ்கில் செட்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது கம்பெனிஸ் வந்து ReactJS கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் கற்றுட்டீங்க அப்படின்னா அழகான கம்பெனியில் போய் நீங்கள் வந்து கரியர் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ReactJS நம்ம கற்றுக்குறோம். ஸோ இதில் காம்படிட்டர்ஸ் வேறு இருக்காங்களா சொல்லி கேட்பீங்க. நான் சொல்கிறேன், இது காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. JavaScript வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் டாப் உள்ளது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே வந்து ReactJS அப்படின்னு நான் சொல்லுவேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா Vue.js ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ சப்போஸ் தெரியலன்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா Angular இருக்குது. ஸோ இது 3 பார்த்தீங்கன்னா டாப்பாக யூஸ் பண்ணுற UF ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைப்ரரி என்ன வேணால் கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வச்சு நீங்கள் வந்து அழகாக வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ட்ராக்டிவிட்டியாக பவர்ஃபுல்லாக பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, Nux இருக்குது, Next இருக்குது, Remix இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு கூட நான் யூஸ் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம நிறைய சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ReactJS, Vue.js, AngularJS, இந்த 3க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.